வாழ்க்கையில எதிர்பாராத சம்பவங்கள், எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விடயங்கள் நடக்கும். அந்த நேரத்தில் இந்த கல்பு துடிக்க ஆரம்பிக்கும், பதற ஆரம்பிக்கும். நான் நினைச்சே பார்க்கல, இப்பதான் சிரிச்சு முடிஞ்ச, சிரிப்பு முடிய முன்னாடி அழுக வந்துட்டு என்று சிலர்கள் துடிக்க ஆரம்பிப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் என்ன, இந்த மாதிரியான சோதனைகள் வருகிற நேரம் இதை நிப்பாட்டுவதற்கு ஏதாவது வழிகள் உண்டா அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்தி பார்த்தா ஒரு விடயத்தை மட்டும் நான் சொல்லுவேன். இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஜீவனுக்கும் ஒரு விடயம் முடி இன்னொரு விடயம் வந்தே ஆகும் என்பதை திருக்குர்ஆன் சொல்லுது. இந்த மண்ணில் கால வைத்தால் இது துனியா, இது ஜென்னா இல்ல, துனியாவுல கால வைத்த ஒரு ஆளுக்கு ஒரு விடயம் முடிய மறு விடயம் வரும். இப்பதான் ஒன்றை முடிச்சுட்டு திரும்புவீங்க, இன்னொன்று வந்து நிற்கும். அதை முடிப்பீங்க, இன்னொன்று வந்து நிற்கும். அதை முடிப்பீங்க, இன்னொன்று வந்து நிற்கும். இது ஓயாது ஓயாது என்பது மூமினுடைய பார்வை. ஒரு காலமும் ஓயாது. இதுக்கு அடுத்ததாக முடிஞ்சிருமா? இல்ல. ஆனால் ஒன்று முடிய ஒன்று வர்ற நேரத்தில் உங்க கல்பு சொல்லும், முடிந்தது லேசே, இப்ப அதை விட கஷ்டமே. இதை முடிக்க பாப்பீங்க, இன்னொன்று புதுசா வந்து விழும். அது ரொம்ப லேசா இருந்துச்சு, இது அதை விட ரொம்ப ஹார்டா இருக்குது. வரக்கூடிய புதுசா வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் ரொம்ப பாரதூரமாக ரொம்ப கஷ்டமான மாதிரி இருக்கும். இப்படியான பிரச்சனைகள் வர்ற நேரம் மனிதர்கள் மனசு தளர்ந்து போறாங்க. எதுக்கப்பா துனியா வாழ்க்கை நினைக்கிறாங்க. சில பேர் தற்கொலை பண்றாங்க, சில மனிதர்கள் ஈமான விடுறாங்க. இது ஏன்னு தெரியாம துடிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுருக்கமாக, என்னால் முடியுமான அளவுக்கு மிக சுருக்கமா உங்களுக்கு மத்தியில இந்த உரையை நிகழ்த்த நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு வீடு வீடா தட்டுங்க. புத்தளத்தை போய் ஒவ்வொரு வீடு வீடா தட்டுங்க. பிரச்சனை இல்லாத ஒரு வீடையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. பெரிய பணக்காரரா இருந்தா சில பேர் அவருக்கு பிள்ளை இல்லாம இருக்கும். சில பேருக்கு பிள்ளை எல்லாம் கொடுத்தா அவருக்கு பணமே இல்லாம இருக்கும். சில பேருடைய வீட்டுக்கு போற பெரிய ஆஜியார் அல்லாஹ் 4 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான். அதுல ஒரு புள்ள டவுன்ஸ் புள்ள, ஒட்டிசம், எச்சில் வடியும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன பிரச்சனை? ஒவ்வொரு நாளும் காலையில எழும்போற நெஞ்சு பதறும். எல்லா பிள்ளைகளும் ஸ்கூல் போற நேரம் இந்த ஒரு புள்ள மட்டும் அப்படியே இருக்கும். அந்த புள்ளையை தூக்குற நேரம் கண் கலங்கும். உலகத்துல மருந்தே இல்லை அந்த நோய்க்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில வீடுகளுக்கு போனீங்கன்னா நல்லா இருந்தவங்க திடீரென்று கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு அங்கலாச்சிட்டு இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரச்சனைகள் சொல்லிக் கொண்டு வராது, சொல்லாமலே கதவை தட்டும். ஒன்று முடிய மத்த ஒன்று உங்களுக்கு தட்டும். இதனோடு நீங்க சிரிக்கலாம் நினைச்சிடாதீங்க, அடுத்த ஒன்றுக்கு ரெடி ஆகுங்க. சஹாபாக்கள் இந்த யுத்தத்தோட எல்லாம் முடிஞ்சுச்சு நினைக்கல, அடுத்தது எப்பன்னு பார்த்தாங்க. அது முடிய அடுத்தது எப்பன்னு பார்த்தாங்க. அது முடிய அடுத்தது எப்பன்னு பார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில் கடைசி நிமிடங்கள் வரைக்கும் இந்த பிரச்சனை நடக்கும். இதுக்கு எப்படி முகம் கொடுக்கிறது, இந்த நேரம் எப்படி நிம்மதி வரும் என்பதை சுருக்கமா சொல்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். படைச்ச உடனே நான் ரொம்ப, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எதை ஸ்ட்ரென்த்தை படைச்சான்னா அறிவு. ரொம்ப அறிவாளி அவர். ஆனால் கல்புல ரொம்ப மனித படைப்பை பொறுத்தளவுல கல்பு அவசரமா பதறிடும். அறிவும் இருக்குது, பதட்டமும் இருக்குது எங்களுக்குள்ள. அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நிறைய அறிவை கொடுக்குறாங்க. அந்த அறிவு வானலோகத்தில் எல்லாரும் பார்க்கிறாங்க. எல்லா மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சஜதா செய்ய சொல்றாங்க. இஸ்ஜுது லி ஆதம் ஃபஸஜது இல்லா இப்லீஸ். இப்லீஸை தவிர அத்தனை பேர் சஜதா பண்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதுக்கு சஜதா? இங்க ஒரு புள்ள இருக்குது, அந்த புள்ளைக்கு நாங்க பாராட்டு தெரிவிக்கிறோம். எதுக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம்? ரொம்ப டேலண்டான புள்ள, ரொம்ப அறிவாளி. வானலோகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஒரு அறிவாளி இல்ல. நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கிற ஹலக்து பியதி, தன் கரத்தால படைச்சுக்கிறான். படைக்க முன்னாடி மலக்குமார்ல கேட்கிற வைத்கார ரப்புக்கல் இல் மலாயிகத்தி இன்னி ஜாயிலும் ஃபில் அர்லி கலீஃபா. மலக்குமார்ல சொல்லலாம், துனியால ஒரு கலீஃபா படைக்க போறோம், தலைமுறையை படைக்க போறோம், ஒரு பிரதிநிதியை படைக்க போறோம் அப்படின்னு சொல்ற நேரத்தில் காலு அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. ஃபஸாது பண்றவங்க, அதுல ரத்தத்தை வடிக்கிறவங்க, அவங்கள படைக்க போறியா அல்லாஹ் அப்படின்னு மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. என்ன அல்லாஹ் ஃபஸாது பண்ணுவாங்களே, ரத்தத்தெல்லாம் வடிப்பாங்களே, சண்டை பிடிப்பாங்களே, அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா வ நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக் வ நுகத்திஸு லக். யா அல்லாஹ், நான் உன்னை தூய்மைப்படுத்துறோம், தஸ்பீஹ் பண்றோம். ஏன் அல்லாஹ் அவங்கள படைக்க போற அப்படின்றான்.
மலக்குமார்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு பதில் கொடுக்கறான். அதுல சிலது படிச்சிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படிச்சு போட்டு அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா பேர் சொற்களையும் படிச்சு கொடுத்தான். சும்மா அரபஹும் அலல் மலாயிகா ஃபகால அம்பியூனி பி அஸ்மாஇ அவுலாஹி இன் குன்தும் சாதிகின். இதா இவருக்கு எல்லாமே தெரியுது. இந்த என்னெல்லாம் எல்லாம் இருக்குதோ அவ்வளவு பேர் சொல் தெரியும். உங்களுக்கு ஏன் மட்டும் சொல்லுங்க, நீங்க உங்க வாதத்துல உண்மையாளரா இருந்தா சொல்லுங்க. காலு சுப்ஹானக் லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன், எங்களுக்கு நீ எதை படித்து தந்தியோ அதை தவிர வேற அறிவு இல்லையா அல்லாஹ். ஒப்புக்கொள்றாங்க. வானவர்களுடைய தோல்வி அந்த நேரத்தில் அறிவுல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு அவர்கள் ரொம்ப நன்றி உள்ள அடியார்கள். வானவர்கள் தப்பே பண்ண மாட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அறிவுல வானலோகம் அதிர்ந்து போகுது. அல்லாஹ்வுடைய புதிய படைப்பு. இதுக்கு முன்னாடி ஒளியால மலக்குமார்கள், நெருப்பால ஜின்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. புதிய படைப்பு மண்ணால படைக்கப்பட்ட உடனே அந்த புதிய படைப்பு அறிமுகப்படுத்தப்படுது வானலோகத்துல. எல்லாரும் அசந்து போய் பார்க்கிறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை. என்று அவருக்கு அப்படி ஆற்றல். அல்லாஹ் வேற எதையும் சிறப்பிக்கல, மனித குலத்துக்கு சிறப்பை கொடுத்தது அறிவு. அல்லாஹ் என்ன பண்றாரு, சுஜூலி ஆதம். நீங்க எல்லாம் பாத்துட்டீங்கல்ல, இப்ப ஆதமுடைய அறிவை பாத்தீங்களா? எல்லாரும் சஜதா பண்ணுங்க. ஃபஸஜது, எல்லாரும் சஜதா விழுந்துட்டாங்க. இல்ல இப்லீஸ், இப்லீஸை தவிர. அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரின், அவன் பெருமைப்பட்டான், மறுத்துட்டான். இப்ப பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிளஸ் பாயிண்ட் அறிவு கொடுத்தாச்சு. இந்த அறிவு அதனால சிங்கத்துக்கு கொடுக்கப்படல, புலிக்கு கொடுக்கப்படல, எதுக்கும் கொடுக்கப்படல. ஜின்களுக்கு இங்க இருந்து அங்க பறக்கலாம். மொபைல் டெக்னாலஜியை கண்டுபிடிச்ச ஆட்கள் மனிதர்கள். என்னெல்லாம் கண்டுபிடிச்சார்கள். வேலை பறக்குது விமானம். ஒரு ஆளை பறக்க விடுறது பெரிய கஷ்டமான வேலை. 50 கிலோ, எத்தனை டன் இரும்புக்கு மேல பறக்குது, அது எத்தனை அடி மேல உயரம் பறக்குது. இந்த ஆற்றலும் அறிவையும் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்தான். கொடுத்து போட்டு அல்லாஹ் ஒரு பாடத்தை நடத்துறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. வானலோகமே பேசுற அவருக்கு எப்படி இருக்கும்? அங்க நடக்கிற நேரம் எல்லாம் மலக்குமார், ஆதம் போறாரு, அறிவாளி போறாரு, புஷால் அவர்தான் மனித குலத்தின் தந்தை. அப்படி வானலோகத்தில் சிறப்பிக்கப்பட்டார். அமர்கலமான நாள் அந்த நாள். அல்லாஹ் சொன்னா, ஆதமே போங்க. எங்க போகணும் தெரியுமா? ஜன்னா. உங்களுக்கு என்ன படைச்ச உடனே கொடுக்கிற கிஃப்ட் என்ன? ஜன்னா. பட் டெம்பரரி. முழு வானலோகத்துக்கும் தெரியும் இது பெர்மனன்ட் இல்ல, இது டெம்பரரி ஹவுஸ். புத்தகத்தில் உங்களுக்கு ஒரு சொந்தமா டீடு உள்ள வீடு இருக்குது, கூலிக்கு வாங்குற கடைகள் இருக்குது. அது மாதிரி எல்லாருக்கும் தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்க படைச்சது? ஜன்னாக்கு இல்ல, துனியாவுக்கு. படைக்க முன்னாடி எல்லாம் வானலோகத்தில் சொல்லிட்டான் மலக்குமார்களுக்கு. சோ எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்தையும் விட சைத்தானுக்கு தெரியும். சைத்தான் ரொம்ப உங்களை பத்தி உங்க முழு டோட்டல் டீடைல்ஸும் தெரிஞ்சது. உங்களை விட, உங்க வைஃபை விட, உங்க புள்ளைய விட, உங்க நண்பரை விட சைத்தானுக்கு உங்களை பத்தி PhD முடிச்சிருக்கான். சைத்தானுக்கு தெரியும் என்ன எந்த இடத்துல கவ்வணும், எங்க பிடிக்கணும், எங்க ஏமாத்தணும். அப்படிப்பட்டவன் முழுக்க படிச்சு வைப்பான். ஏனண்டா சைத்தான் அல்லாஹ்ட்ட கேட்கிற, யா ரப், என்னையே இந்த நான் சஜதா பண்ணல. அல்லாஹ் கேட்கிற, ஏன் நீ சஜதா பண்ணல? அவன் திரும்ப என்ன கேட்டான் தெரியுமா? خلقتني من نار وخلقته من طين انا خير منه. யா அல்லாஹ், என்னை நீ நெருப்பால் படைத்தாய், அவரை நீ களிமண்ணால் படைத்தாய். அன கைரும் மின்னு, அவரை விட நான் சிறந்தவன். அவன் பார்த்தா நெருப்பு சிறந்ததா களிமண் சிறந்ததா? அல்லாஹ் கொடுத்தது அறிவின் சிறப்பு. அப்படிப்பட்ட அறிவு. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லியாச்சு ஜன்னாவுக்கு போங்கன்னு சொல்லிட்டு விரும்பினதை சாப்பிடுங்க. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. அல்லாஹ் கூப்பிட்டு எடுத்து காட்டுறான். கிட்ட கொண்டு போய் இந்த மரத்தை நல்லா பாருங்க. ஆதம், ஒரு காட்டுக்குள்ள லட்சக்கணக்கில் மரம் இருந்தா ஒரு மரத்தை மட்டும் ஞாபகம் வைங்கன்னா எப்படி ஞாபகம் வைக்கிறது? மறந்து போயிடும். அதனால கிட்ட கொண்டு போய் ஹாதிஹி ஷஜரா, இந்த வலா தக்ரபா, 2 பேரும் வாங்கன்ட்டான். தனியே நிக்கல, அது மனுஷனுக்கு ஜோடி வேணும். 2 பேரை உண்டாக்கி போட்டு வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, நீங்க 2 பேரும் இந்த மரத்துக்கிட்ட நிக்க கூடாது, வரக்கூடாது, நெருங்க கூடாது. ஃபத்தகூனா மினல் ஸாலிமீன். நெருங்கி நீங்க கதை முடிஞ்சு போயிடும். எங்க கொண்டு போறான்? மரத்துக்கிட்டே வாழ்றான்? இல்ல, அல்லாஹ் கொண்டு போய் ரொம்ப தூரத்துல போறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். மரத்து கிட்ட, அதாவது அரபியில சொல்லுவாங்க கிட்ட. இப்ப நான் இந்த மைக், இந்த மைக் அப்படின்னு அங்க போனா அந்த மைக் என்றுவேன். தப்பு பண்ணின போற அல்லாஹ் ஹாதி என்ற வார்த்தை யூஸ் பண்ணல. தில்க, அந்த மரத்துக்கிட்ட நான் போவேனா சொல்லலையா? அப்ப எங்க கிட்ட காட்டிட்டு எங்கேயோ தூரத்துல கொண்டு போய் போடுறாங்க அல்லாஹ். சரி, சோதனை தெரியுமா? மரத்துக்கிட்ட போக கூடாது. அல்லாஹ் படைச்சது,
அல்லாஹ் படைச்ச ஆதம் அலைஹிஸ்ஸலாம், வானலோகத்தில் அவ்வளவு சஜதா கிடைச்ச ஆதம் அலைஹிஸ்ஸலாம், எங்கேயோ மரம் இருக்குது, அந்த மரத்துக்கிட்ட போக கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் எங்கேயோ கொண்டு போய் போட்டுட்டான். ஷைத்தான் என்ன பண்ணான்? மெல்ல மெல்ல ஃபதல்லாஹுமா பிகுரூர், ஸ்டெப் ஸ்டெப்பா கொண்டு போனான். வகாசமஹுமா, சத்தியம் பண்ணினான், உங்களுக்கு நலவ நாடுறேன், நீங்க இந்த மரத்தை சாப்பிட்டீங்க, ஷஜரத்துல் ஹுல்த், நிரந்தரமா இங்க இருக்கலாம். பொய்யா இது? என்ன அவ என்ன சொல்ல வாரா? நீங்க நிரந்தரம் இல்ல, அது முழு வானலோகத்துக்கு தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற ஷஜரத்துல் ஹுல்த், இந்த மரம் தான் டீட் பெர்மனன்ட், ஜன்னாட டீட் இதுதான், இத சாப்பிட்டீங்க நீங்க ஜன்னால பெர்மனன்ட், இல்ல நீங்க துன்யாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுவீங்க, அனுப்பிடுவான் அல்லாஹ். சோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறான், ஆமா நான் துனியான்னு பேசப்படுவது எல்லா இடத்துலயுமே. ஷைத்தான் சொல்றான், சத்தியம் பண்ற வகாசமஹுமா, ஏய் சத்தியம், உங்களுக்கு நலவத்தான் நாடுறேன், ஷஜரத்துல் குல் அன்தகூனா மலக்கைன், நீங்க ரெண்டு பேரும் மலக்கா போயிருவீங்க. இன்னொரு ஐடியா, மலக்கா போனா எப்பயும் மேலதான், மனுஷனா இருந்த கீழே துனியா. சோ இன்னொரு ஐடியா நான் சொல்லல, இது ஷைத்தான் சொல்ற சூரத்துல் ஆராஃப், அன்தகூனா மலக்கைன், நீங்க ரெண்டு பேரும் மலக்கா போயிருவீங்க, நிரந்தரமா இங்க இருப்பீங்க, இதுதான் மரம், அதுக்கு தான் உங்க ரப்பு வேணான்னு சொன்னா. போங்க, எப்படி குர்ஆன்ல வருது? ஒரே புட்டி ஒரே இழு, ஃபதல்லாஹுமா பிகுரூர், தல்லாண்டா மெல்ல மெல்ல ஒரு கயிறை போட்டு வாளி இழுக்கிறது, மெல்ல ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப். அவன் நீண்ட நாள் எடுப்பான் ஒரு இடத்துக்கு கொண்டு போக, ஒரே நாள்ல மெசேஜ் குடிக்க மாட்டான். ஸ்டெப் முன்னுக்கு அவனுக்கு இன்றைக்கு போதும், நாளைக்கு இன்னொரு ஸ்டெப், கிட்ட போன போறோம் வயஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, இடத்தை அடைஞ்ச போற சொல்றான், செய் இந்த ஜனா, இந்த இத செய் இந்த ஜினாவை, இடத்துக்கு வந்த போற அல்லாஹ் சொல்றான் அவன் ஆச்சு, வயஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. அதனால குர்ஆன்ல வரல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேச போகல வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்க. ஆனா எங்களை பத்தி பேச போகல அல்லாஹ் என்ன சொல்றான்? வலா தக்ரபு ஜினா, ஜினாவுக்கு நெருங்க. ஒரே வார்த்தை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜினா என்பது ரொம்ப கேவலம், அவர் மிக புனிதமான மனிதர், அவருக்கெல்லாம் மரத்தை காட்டுறான். ஆனா ஒரே வார்த்தை குர்ஆன்ல வரல, வலா தஃஅலு ஜினா, ஜினா செய்யாதீங்கன்னு வரல, வலா தக்ரபு ஜினா, ஜினாவுக்கு நெருங்காதீங்க. நெருங்கினா போதும், செய்ய தேவல அவன் செய்ய வச்சிருவான், செய்ய வச்சிருவான். நெருங்கிறது போர்டருக்கு வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னாச்சு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரத்துக்கிட்ட போயிட்டார், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் துனியாவுக்கு அனுப்புறான். இப்ப இதை நீங்க கவனமா கணக்கு பாருங்க. எங்க வாப்பாட ஒரு பிளஸ் அறிவு, எங்க வாப்பாட ஒரு மைனஸ் அல்லாஹ் காட்டுறான். நீங்க ஏமாந்துருவீங்க, நீங்க அவசரமா நம்புவீங்க, உங்களுக்கு அவசரமான ஆசைகள் வரும், பயம் வரும். நாங்க இங்க இல்லாம போயிட்டோம்டா ஜென்னா கிடைக்காதுன்ற ஒரு பயம் வரும், ஜென்னால நிரந்தரமா இருக்கணும்ன்ற ஆசை ரொம்ப இருக்கும். அதையெல்லாம் பயன்படுத்தி உங்களை ஏமாத்துவான். சோ இமோஷன்ல நாங்க வீக், அறிவுல நாங்க பெரிய ஆட்கள். புரியுதா? அல்லாஹ் எதுக்கு இந்த ஜென்னால நீங்க அனுப்பினான் தெரியுமா? உங்க கல்பை ரெடி ஆக்கிட்டு வாங்க சொர்க்கம். சோ இந்த கல்புக்கான எக்ஸாமினேஷன் தான் இங்க. டே பை டே டே பை டே டே பை டே அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கல்பை ஸ்ட்ரென்த் படுத்துற பாடத்தை நடத்துறான், ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆக்குவான். யாரு கல்பு ரொம்ப பலமோ, யாரு கல்பு ரொம்ப ஸ்ட்ரென்த்தோ, அவருக்கு அல்லாஹ் திரும்ப கொடுப்பான் சொர்க்கத்தை, ஜன்னா. சோ இந்த மண்ணுக்கு அனுப்பினது அறிவுல நாங்க குவாலிஃபைட். ஆல்ரெடி வானலோகத்துல சஜதா கிடைச்சது எங்களுடைய வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. எல்லோரும் சஜதாவுல விழுந்தாங்க. எங்கள்கிட்ட உள்ள வீக் பாயிண்ட், நாங்க பதறுவோம். அல்லாஹ் சொல்றான், நீங்க இந்த ஊர்ல ஏதாவது ஒன்று ப்ரொடக்ட் பண்ணிட்டீங்க, ஒரு ஏதாவது தயாரிக்கிறீங்க, தயாரிச்சு நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் தயாரிச்ச முறுக்கு எப்படி தெரியுமா? சூப்பர் முறுக்குன்றீங்க. அல்லாஹ் மனிதனை படைச்சு போட்டு சொல்றான், ஹுலிகல் இன்சான் லைஃபா, நான் ரொம்ப பலகீனமா படைச்சிருக்கிறேன். ஹுலிகல் இன்சான் ஐஜால், அவசரக்காரனா படைச்சிருக்கேன், ரொம்ப அவசரப்படுவீங்க, பதறி போயிருவீங்க. படைப்பாளன் முத்திரை கொடுத்தா, ஏய் உங்களுக்கு பலகீனம், அவசரம் இருக்குது. இந்த துனியாவுல அனுப்பி எல்லாருக்கும் ஜன்னா இல்ல. குர்ஆன் என்ன சொல்லுது? வாரிசுகள். நீங்க ஒரு தகப்பன் மௌத்தாகிட்டார், வீடு இருக்குது, வாரிசுகளுக்கு அந்த வீடு போகும். அல்லாஹ் ஜன்னாவை சொல்ல போகல, வாரிசு உங்க வாப்பா இருந்த இடம் திரும்ப போங்கன்றான் அல்லாஹ். சோ அது போறதுக்கு ஒரு தப்ப திருத்தி கொள்ளணும். என்ன தப்பு? இந்த கல்புக்கு ஒரு கட்டுப்பாடு கொடுக்கணும். இந்த கல்பு பதற நேரம் அதை தடுத்து நிப்பாற்ற அளவுக்கு நடக்கணும்.